ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம எல்லாரும் சம்மர் சீசன்னாலே ஊறுகாய், வடகம், வத்தல் இது எல்லாமே நம்ம போடுவோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி சூப்பரான மாங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். மாங்காய் ஊறுகாய்னாலே ரொம்ப எச்ச ஊறுதில்லை எல்லாத்துக்கும். ஸோ அந்த வகையில் வடு மாங்காய் ஊறுகான்னு வாங்க, எண்ணெய் மாங்காய், குட்டி குட்டியாக இருக்கிற மாங்காய் வச்சுட்டு செய்வாங்க. இன்னும் பல விதம் இருக்குது. நம்ம அதில் இன்றைக்கி நல்லா குண்டாக பச்சையாக இருக்கிற மாங்காய் எடுத்துக்கிட்டு வத்தல் மாதிரி ரெடி பண்ணி நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். நம்ம மாங்காயை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஈரமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சீவல் சீவுவாங்க இல்லையா, அதில் வச்சுட்டு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு டப்லையோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டுக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ண கண்டெய்னராக இருக்கணும். ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம இப்போ மாங்காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நம்ம சால்ட் போடணும் அப்படின்னா, ஒரு 10 கப்பு நீங்கள் மாங்காய் சீவி எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த 10 கப்புக்கு 1 கப்பு கல்லுப்பு போடணும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாங்காவை கப்பில் போட்டு மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா க்ளோஸ்டு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு டெய்லி நீங்கள் ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் ஷேக் பண்ணிகிட்டே வர 3 டேஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ நல்லா மாங்காய் ஊறி தண்ணி விட்டுருக்கோம். நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விடும். நம்ம எவ்வளோ கல்லுப்பு போட்டிருக்கோமோ, எவ்வளோ மாங்காய் போட்டிருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு தண்ணி விடும். ஸோ அதை அப்படியே 3 டேஸ் எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து காய வச்சுக்க போகிறோம் வெயிலில். அப்போது இந்த தண்ணி என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுருங்க. அதை வெளியில் வைக்க வேண்டாம். அந்த தண்ணியை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாங்காயை நாம் ஒரு 2-3 டேஸ் வெயிலில் காய வைக்கலாம். இப்போ நீங்களே பார்த்தீங்க இல்லையா, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது உடையும், இல்லை நல்லா வளையும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா நம்மளுடைய மாங்காய் எல்லாமே ஊறுகாய் போட ரெடி ஆகிடுச்சு. இந்த வத்தல் மாதிரி ரெடியாக இருக்கிற மாங்காய் எல்லாமே நீங்கள் கண்டெய்னரில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ கூட எடுத்து நீங்கள் தாளித்து வச்சுக்கலாம். இந்த வத்தலை யூஸ் பண்ணி நம்ம வத்தல் குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் செய்யும்போது கூட 2 பீஸ் இதை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா சீசன்லேயுமே நமக்கு இந்த மாங்காய்லாம் கிடைக்காது. அதனால் இந்த கண்டெய்னரில் வச்சுருக்கும் பொழுது அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்றும் ஸ்பாயில் ஆகிடாது. ஸோ இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற மாங்காய் தான் இந்த மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு மாங்காயில் இந்த ஊறுகாய் செஞ்சீங்க அப்படின்னா ஸ்பாயில் ஆகிடும். ஸோ பர்டிகுலராக இந்த ஊறுகாய்க்கு இந்த மாங்காய் தான் எடுத்துக்கணும். நம்ம இப்போ ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சால்ட் வாட்டர் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு கடாயில் லைட்டாக கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த வாட்டரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டரை அப்படியே பச்சையாக ஆட் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிப்போம். ஹீட் பண்ணி நல்லா பபிள்ஸாக வரும், நல்லா பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் 2-3 டேஸ் ஊறின வாட்டர் அப்படிங்கிறதுனால சீக்கிரத்துலேயே திக்காகிடும். கொஞ்சம் பொறுமையாக கலக்கி விடுங்க, கை விடாமல் கலக்கிக்கோங்க. ஜஸ்ட் 1 or 2 செகண்ட்ஸில் நமக்கு திக்காகிடும். திக்காகி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தனியாக இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நம்ம இந்த மாங்காய்க்கு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வெந்தயம் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கடுகு எடுத்துக்கலாம். அதை ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக வறுத்துக்க போகிறோம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கிட்டு கடாய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுப்போம். நம்ம ஆல்ரெடி 2 ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதனால் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கடுகு எல்லாமே லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கடுகை தனியாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் நம்ம 2 ஸ்பூன்ஸ் மெஷர் பண்ணியிருக்கிறதுனால அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுவும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா அதையும் நம்ம பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வறுத்து வச்சுருக்கிற கடுகு வெந்தயத்தை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நம்ம கடாய் ஹீட் ஆனதும் இந்த பிக்கிளுக்கு தேவையான ஆயில் நல்லெண்ணெயை ஊற்றிப்போம். ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கருகாப்பில் இலையெல்லாம் போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் இந்த ஊறுகாய்க்கு தேவையான தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்டில் பார்த்தா ஒரு 4 ஸ்பூன்ஸ் மேலே வரும். போட்டுட்டு இந்த ஆயிலே நம்ம அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். சூடான ஆயிலில் போடும்பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் தீஞ்சிடும். இப்போது இந்த ஆயிலை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சால்ட் வாட்டருக்குள்ளே ஊற்றிடலாம். இந்த வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க.
இந்த இடத்துல நம்ம 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்ச கடுகு வெந்தய பொடியையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா 2-3 டேஸ் ஊறணும். அப்போ தான் நம்மளுடைய ஊறுகாய் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி 2-3 டேஸ் அகைன் கலக்கி விடுங்க. அப்போ தான் நம்ம ஆயில் எல்லாமே கரெக்டாக சக் ஆகிட்டு சூப்பராக இருக்கும். மசாலா எல்லாமே உள்ளே கோட் ஆகிடும். ஸோ 2-3 டேஸ்க்கு அப்புறமா சப்போஸ் உங்களுக்கு ஆயில் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அகைன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு பீங்காஞ்சாடிலேயோ இல்லை ஏர்டைட் பாக்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 இயர் ஆனாலும் கெடாது. ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னும் பல ரெசிபீஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.